கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து இயேசப்பாவோட அன்பை குறித்தும் இயேசப்பா நம்முடைய தகப்பன் என்பதை குறித்தும் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறது அதுதான். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அப்பா சொல்கிறாங்க, பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். ஏசப்பா சொல்றாங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். மீண்டும் மீண்டுமாக நமக்கு ஆண்டவர் ஆணித்தனமாக நம்ம இருதயத்தில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என் பிள்ளைகளே, மீண்டும் என்ன சொல்றாங்க? என் பிள்ளைகளே, அவரிடத்துல அன்பு கூற கடவோம் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல பார்ப்போமானால், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அன்பு கூறுவதுன்னு என்னது? சோத்திரம். அவரிடத்துல அன்பு கூறுவது என்பது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகள், அந்த வார்த்தைகள் பாரமானவைகளும் அல்லவே. அது ஒன்றும் நமக்கு பாரமானது அல்ல. வேதத்தை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். அப்பா கிட்ட அவர் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார், நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில் சொல்லுகிறார், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். அவருடைய வசனத்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம படித்து அந்த வசனத்தை கை கொள்ளுகிற தேவனுடைய அன்பு எப்படி இருக்குமா? பூரணப்பட்டு இருக்கும். தேவனுடைய அன்பு நம்ம மேல பூரணப்பட்டு இருக்கும். சோத்திரம். வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்பா நம்மகிட்ட அன்பா இருக்காங்க, நாமும் அவரிடத்தில் என்ன பண்ணணும்? அன்பாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய வசனத்தை நாம் அதிகமாக படிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். 21ஆம் வசனத்துல, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். ஆண்டவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை என்ன பண்ணுகிறவன்? கை கொள்ளுகிறவனே தேவனிடத்தில் என்னவா இருக்கிறாராம்? அன்பாக இருக்கிறான். சோத்திரம். தேவனுடைய அன்பு பூரணப்பட்டு இருக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம ஒரு இடத்துல அன்பா இருக்கிறோம் என்பதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்? வசனத்தை அதிகமாக, கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவன் என்ன பண்ணுவாராம்? வெளிப்படுத்துவார். கடைசியாக சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுகிறார், இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? பைபிளை அதிகமாக படிக்கணும். இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி இப்பொழுது அப்பாவை நோக்கி பார்க்கணும். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எங்கள் மேல் அன்பா இருக்கிறீர் என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறீர். அதை எங்கள் இருதயத்தில், ஆமராஜா, நீர் எங்கள் தகப்பன் என்பதை ஆணித்தரமாக பதிய வைத்திருக்கிறேன். அதே நேரத்தில் நாங்களும் உம்மிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறேன். எப்படி அன்பா இருக்க வேண்டும் என்பதை இன்று காண்பித்து கொடுத்திருக்கிறேன். வசனத்தை அதிகமாக, வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும், அதிகமாக தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று இன்று பேசியிருக்கிறேன். அதற்காக நன்றி அப்பா. இதை உங்களுடைய பிள்ளைகள் இன்று கீழ்ப்படியே ஒப்பு கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, அவங்க என்னென்ன திட்டம் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இன்று எழும்புகிற எல்லா பொல்லாத ஆயுதங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தும். தேவாதி தேவன் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாம் நிறைந்திருக்க நீர் கிருபை செய்கிறதுக்காக சோதரும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசப்பா நீங்க ரட்சிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்ததுக்காக சோதரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சேனலை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படணும். God bless you all.